ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி மார்னிங் நான் சண்டே மார்னிங் இது வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் தலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஜெல்லு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 1/2 hour ஊறட்டும், அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்களை தூங்கவே விடலை தெரியுமா? நம்ம தானே எண்ணெய் வச்சுருக்கேன் தலையில். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அது ஏன்னு தெரியல. அவங்க ஞாபகம் வந்துச்சான்னு தெரியல. முன்னாடி பேசினாவே அவனுக்கு புரியுது நல்லாவே. மண்டையா என்ன வச்சிருக்கியா? கேமரா கிளியராக தெரியும். பாப்பா இப்போ பசி எடுத்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை. 6 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தான். அப்படியே அவன் கூட நான் பத்துட்டேன். டைம் போன தெரியல. 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் இன்னைக்கு. வந்த பிறகு பூவானா சத்தமாக கொஞ்சம் காசு இவனுக்கு கொடுத்துட்டு இப்போ பொம்மை வச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்தான். இதனப்பா பாட்டு பாடு. அது எப்படி வந்துச்சு? பப்பப்பா அப்படின்னு இருந்துச்சு. போனா இப்போ அம்மா வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்த பிறகு இவருக்கு லாலா ஊற்றணும் தானே. லாலா ஊற்றிக்கோ. ஃபஸ்ட்டு நான் மம்மி குளிச்சிட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. அப்புறம் நீங்கன்னா சமையல் எப்படின்னு எதுன்னு தெரியல. அம்மா அந்த பிறகு தான் பிளான் பண்ணணும். ஓகேவா? அப்படி போங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் டேயில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இப்போ அம்மா எனக்கு என்ன செஞ்சுதுன்னா, என்னோடய ஃபேவரட் தான் இது. சப்பாத்தியும் இந்த பொட்டேட்டோ மேஷ் பண்ணி ஒரு தொக்கு மாதிரி செய்வாங்களா, அது பேர் என்னன்னு தெரியல. நான் 2 சப்பாத்தி போட்டிருக்கேன். அந்த பொட்டேட்டோ மேஷ் பண்ணதை கொஞ்சம் நல்லா கிரேவியாக போட்டிருக்கேன். குளிச்சிட்டோன்னே பசி. இப்போ தம்பி கூட்டிகிட்டு அம்மா இங்கே ஃபிஷ்ஷு வாங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கணும். தலை இப்போ தான் டவல் ரிமூவ் பண்ணேன். டவல் வெளியே காய வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டு தலை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலை பார்க்க வேண்டியது. மிஷினில் கிளாத் எல்லாமே போட்டேன். அதுக்கு வானம் முடி திறக்கிறதுனால எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அது 1/2 hour முடிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியே போயிட்டு காய வச்சிடலாம். 1 hourல காஞ்சிரும். அவ்வளோதான். மார்னிங் இப்படி தான் போகுது. பாப்பா ஃபோன் பண்ணேன், பேசினேன், சாப்பிட்டாங்களாம். எல்லாம் ஓகே தான், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தம்பி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 1 செகண்ட். அம்மா தான் கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ குழந்தைக்கு நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கிட்டான். ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். அந்த டைம் வரைக்கும் தூங்கிட்டானே நம்ம தூங்கலான்ற டைம்லன்னு அப்பப்போ எழுந்துனே இருந்தான். எதுக்கு எழுந்துக்கிறான்னு தெரியல. எழுந்து உக்காந்துட்டு இருந்தான். அம்மா பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாங்க. அங்கே பார்க்குறான், கீழே எட்டி பார்க்குறான். அந்த மாதிரி பண்ணியிருந்தா. ஒருவேளை அவங்க அக்கா ஞாபகம் வந்துச்சா, கீழே அவங்க டேடி பார்த்துட்டு இருப்பார். அவங்க ஞாபகம் வந்துச்சு. இதுவே காலையில் 6 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் தூக்கத்துலேயே மடியில் போட்டு தட்டுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு தட்டுறேன். உதறி பிதிக்கு அழுகுறான். துக்கம் வந்துச்சு போல். அந்த மாதிரி பண்ணினே இருந்தான். கண் எனக்கு எப்போவுமே எரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் தூக்கம் வராது. இப்போ பகல்லலாம் டேயில் நான் தூங்குறதே கிடையாது. அதனால் எனக்கு அந்த படுத்தாலும் அந்த தூக்கன்றதே வராது. குழந்தை காலையில் எழுந்தவுடனே அவருக்கு சத்துப்பாவு கஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ போயிட்டு வந்தோடனே அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கும் டிஃபன் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அவனை தூங்க வச்சுட்டு தான் குக்கிங் லஞ்சு பண்ணணும். அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இருக்கிற வேலை அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி தான் டே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. தம்பி தான் கொஞ்சம் குழந்தைனால கஷ்டமாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் நல்லா தான் இருப்பான். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்ன சவுண்ட் போட்டிருக்க? ட்ரெஸ் மாற்றிட்டியா? அச்சோ, ட்ரெஸ் மாற்றிட்டிங்களா? ஏந்து நெல் மாய்ஸ்சரைசர் அது போட்டாவே ஆயிலாக இருக்குது ஃபேஸு. இதை தூங்க வைக்கணும். இதுக்கப்புறம் வீடியோ லஞ்ச் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? பாய் 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 பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையனை யானில் போட்டு ஆடிட்டுருக்கேன். அவர் கொஞ்ச நாள் தூங்க வச்சிட்டோம். இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு கரெக்டாக. இவர் தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும் எழுந்து சாப்பிட்றதுக்கு. நான் வந்து தலைலாம் வாரிட்டேன். நிறைய பேபி ஹேர்ஸ் வர்றதுனால சீக்கிரமாக இவ்வளோ முடி வளர்ந்தால் மொத்தமாக வளர மாட்டேது. மறுபடியும் பேபி ஹேர்ஸ்லாம் புதுசாக வருது. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா மொட்டை அடிச்சேன்னு தெரியலை. பார்க்கலாம். இவரை தூங்க வச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்ல இருண்டின் வருது. மழை வரும்னு நினைக்கிறேன். மழை தானே வரும். வருமா? இவரும் இப்போ தான் எழுந்தார். இவருக்கு கொஞ்சமாக சாதம் சூடாக போட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி ஊட்டலான்ட்டு இருக்கேன். சேம் இப்போ உச்சா போனார்ல. ஹாய் சொல்லு. நானும் அப்படியே படுத்துட்டது. அதே என் தலை எப்படி இருக்குது, ஏர் வாஷ் பண்ணால எப்படி இருக்குது. மழை தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு சாப்பாடு ஓட்டிகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஈவினிங் விலாக் எடுத்தது. இப்போ வந்து அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க தம்பி கூட்டுன்னு. நான் வந்து துவைச்ச துணியில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். நைட் ஆகிடுச்சி, 7 o'clock ஆகிடுச்சி. இப்போ வந்து எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துணியை மடிச்சுட்டு சாப்பாடு வந்து அம்மா செஞ்சுட்டாங்க. சாப்பாடு குக்கிங் வேலை வந்து இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாம் மீன் குழம்பு ரசம் எல்லாமே அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கார் வருவாங்க, அவங்க பால் வாங்கணும். இந்த ஒரு ஒர்க் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, ஃபோன் பண்ணணும் பாப்பாவுக்கு. எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியல, வச்சிடுறாங்க. அப்புறம் நாளைக்கு வருவாங்க. அதுக்குள்ளே வீடு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சும்மா இருந்தோம்னா மைண்டு வந்து ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதா, அதனால் வீட்டு வேலையும் பண்ணுறேன். குட்டி பையன் தானே, அவனை வச்சுக்கின்னு ஒரு வேலை பண்ண முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவனை தூங்குற நேரத்தில் இந்த வேலைலாம் முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து இது மாதிரி டெய்லி வந்து இதுக்கப்புறம் வந்து வ்ளாக் போடலான்னு இருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு டவுட்டு தான். இந்த வர வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரலான்னு இருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.